ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ரிப் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் த வில்லேஜ் ராஜா ரோஸ் மில்க்கு ஒன்று வாங்கி குடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இல்லை. வில்லேஜ் மில்க் வந்து செம்மையாக இருக்கும் ரோஸ் மில்க்கு. இதில் வந்து ஒரு ஆவரேஜாக இருந்தது. நிறைய ரோஸ் மில்க் தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் டேஸ்ட் வந்து பரவாயில்ல மாதிரி தான் இருந்தது. இந்த எங்கே இருக்குன்னா நம்ம மாதவரத்துக்கும் குளத்துக்கும் நடுவில் லெஃப்ட் சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய போர்டு இருக்கும், நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்பேடு தான் போயிட்டு இருக்கோம். பாடி பிரிட்ஜ் வந்துருச்சு. பாடி பிரிட்ஜ் கீழே போயிட்டு இருக்கோம். இனி நம்ம பிச்சாவரம் போகிற ஐடியாவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம முதல்ல நம்ம டாடா நேனோ எடுத்துகிட்டு போயிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம் கோயம்பேடில் பார்க்கிங் போடுறது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டியாக இருக்கும். அந்த இடத்துல எடுத்து போய் நம்ம வண்டியை பார்க்கிங்கில் போட்டாச்சு. ஒரு நாள் வண்டி நிறுத்தினா 50 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். டென்ஷன்லாம் வண்டி சேஃப்டியாக இருக்கும். அவரே வந்து இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிடுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க பில் கொடுப்பாங்க. 50 ரூபா நம்ம கொடுத்துருவோம் முதல்ல. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எத்தனை நாள் நிறுத்தமோ அத்தனை 50 ரூபா உங்களுக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை நிறுத்திட்டு நல்லா சேஃப்டியாக லாக் பண்ணிக்க சொன்னார் அவரே. லாக் பண்ணியாச்சு. நான் என் குழந்தை, என்னோட ஒய்ஃபு, நாங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்பில் நம்ம டாடா நேனோ பார்க் பண்ணிட்டு டென்ஷன் இல்லாமல் நம்ம பஸ்ல இதெல்லாம் போயிடலான்னு நம்ம எங்கே பார்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நம்ம ட்ரிப் கிளம்பி சிதம்பரம் போய் பிச்சாவரம் போகிற ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் பாண்டிச்சேரியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணி அங்கேயும் சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளானோட நம்ம இப்போ கிளம்பியாச்சு. 50 ரூபா கொடுத்து இந்த பில் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக என்ட்ரி ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நிறைய பஸ் கோயம்பேடுலேருந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்னென்ன பஸ் இருக்குன்றது அவங்க அங்கே போர்டு வச்சிருக்காங்க. இது வந்து பார்க்கிங்கோட டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுங்க. அங்கே என்னென்ன பஸ் இருக்குன்றதை இந்த ஃபோட்டோவில் இருக்கு பாருங்க. இதை பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஃப்ரி ஷாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது முன்னாடி வீடியோவில் நம்ம வண்டியை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வண்டியை பார்க்கிங்கில் போட்டு அங்கே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் என்ன பஸ் வருதுன்ற டீட்டெயிலாக அங்கே முன்னாடி போட்டிருக்காங்க. இந்த பஸ் மட்டும் தான் கோயம்பேடில் கிடைக்கும். இதெல்லாம் கிளம்ப பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போகணும். நம்ம அதை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி பாண்டிச்சேரி கிளம்ப போகிறோம். அதனால் கோயம்பேடில் நம்ம இன்னைக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்பேடு காலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக பஸ் ஸ்டாண்ட் மாற்றிட்டதால நிறைய பஸ் அங்கே கிளம்பறதுக்கு மாற்றிட்டதுனால, மாதவரத்துக்கு மாற்றிட்டதுனால இங்கே மக்கள் தொகையும் கம்மியாக இருக்காங்க, பஸ்ஸுங்களும் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கோயம்பேடு அப்படியே ஆளுங்க அலமோதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி காலியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து பாண்டிச்சேரி பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏறி நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாதிரி பாண்டிச்சேரிக்கு ஏசி பஸ் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பட்ஜெட்டில் போகணுன்ற காரணத்துக்காக இதில் போயிட்டு இருக்கோம். நான் ஏசி பஸ்ஸில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்பேடு இப்படி காலியாக இருக்குது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எப்பவுமே பிஸியாக இருக்கும். மக்கள் அப்படியே கடல் மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இருப்பாங்க, நடமாட்டோம். இப்போ அப்படியே பாதியில் ஃப்ரெண்ட்ஸ் கால் பஸ் இவ்வளோ கம்மியாக இருப்பாங்க. பெங்களூர் போகிற பஸ்ஸுங்க, அப்புறமா கொஞ்சம் பஸ்ஸுங்க வச்சிருக்காங்க. அதுவும் சுத்தமாக மாற்றிட்டு இருந்தால் இங்கே மக்கள் நடமாட்டமே இருந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கேஎஸ்ஆர்டிசி எல்லாம் இருக்கு பாருங்க. அப்படியே நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது. டிஎன்எஸ்சிடிசி திருப்பதி போன உங்களுக்கு பஸ் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயம்பேடுலேருந்து மாதவரத்துலேருந்து இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் என்ன ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் டிஎன்எஸ்சிடிசி. இதில் நீங்கள் பட்ஜெட்டில் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். ரொம்ப நல்ல ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நாங்கள் வந்து ஆன்லைன்லேயும் புக் பண்ணல. அப்படியே வந்தோம். ஏசி பஸ் இருந்தது, நான் ஏசி இருந்தது. நாங்கள் நான் ஏசியில் ஏறியாச்சு. அப்படியே போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் விட்டு நம்ம வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் டைம்லேயும் உங்களுக்கு டிராஃபிக் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக தான் போயிட்டு இருந்தது பஸ்ஸு. நியோகோ நிற்குது பாருங்க. நியோகோவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. சென்னை டு பாண்டிச்சேரி, சென்னை டு பெங்களூர் இருக்குது. அப்படியே நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு வந்து 180 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்கு 180, பெரியவங்க குழந்தைக்கு 90 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. சிட்டி தாண்டதுக்கு எங்களுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு 450 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட்டு. சென்னை டு பாண்டிச்சேரி நாங்கள் 4 பேர் இருந்தோம். குழந்தைக்கு டிக்கெட் இல்லை, சின்னவனுக்கு. என்னோட பொண்ணுக்கு, என்னோட ஒய்ஃபுக்கு, எனக்கு சேர்த்து 450 ஆச்சு. நான் ஏசி பஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே காந்தி மண்டபம் அதெல்லாம் சைடில் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தாங்க. அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸோட ரூட்டு, பஸ் எவ்வளோ ஸ்பீட் பிடிக்குதுன்னு. ஒரு 65 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது பஸ்ஸு. ஸ்பீட் லிமிட்டு அதை தாண்டி போக மாட்டேங்குது. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆவரேஜாக சிட்டி தான். அப்புறமா இவ்வளோ ஸ்பீட்லேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருந்தாங்க. ஈஸியாரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. சைட் வியூஸ் அப்படியே ரசிச்சுக்கிட்டு பொறுமையாக போயிட்டே இருந்தோம். ஈஸியாரில் போகிறதே செம்ம ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். லெஃப்ட் சைடில் கடல் இருக்கும், ரைட் சைடில் ஊருங்க இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. பிரிட்ஜுங்க நிறைய வரும்.
அதில் அந்த தண்ணியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. அந்த வியூஸ்லாம் செம்மையாக இருக்கும். அப்படியே ரசிச்சுக்கிட்டு போகலாம். இது நைட் டைமில் போனீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அதனால தான் நாங்கள் டே டைமில் பிளான் பண்ணோம். வரும்போது நைட் டைமில் வந்துடுவோம். எங்களோட பிளான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரி போகணும். பாண்டிச்சேரியில் ஜஸ்ட் ஒரு நைட் ஸ்டே பண்ணணும். அதுக்கு அடுத்த நாள் கிளம்பி சிதம்பரம் போயிட்டு சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற பிச்சாவரம் சதுப்பு நில காடு பார்க்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஆசை. பிச்சாவரத்தில் உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே இருக்குது, சிதம்பரம் பக்கத்தில் பிச்சாவரத்தில். அதை பார்க்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். 1 டே ஸ்டே பாண்டிச்சேரியில். அதுக்கு அடுத்த நாள் கிளம்பி நம்ம சிதம்பரத்துக்கு போயிட்டு சிதம்பரத்துலேருந்து பிச்சாவரம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க வியூஸ் தரமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி சீட் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம முடிஞ்ச அளவு ஜன்னல்லேருந்து கவர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. உங்களுக்கு வேலை நடந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். டபுள் ரோடாக இப்போ வந்து ஒரே ரோட்டில் போகிறது வரது கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து டபுள் லைனாக போட்டுருக்காங்க. போகிறதுக்கு 2 ரோடு, வரதுக்கு 2 வண்டி, போயிட்டு 2 வண்டி வர மாதிரி போட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் வேலை நடந்துட்டு இருக்கு. அது நடந்து முடிஞ்சதுன்னா நம்ம இன்னும் ரொம்ப சீக்கிரமாக பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க வேலை நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. டைம் ரொம்ப சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம போயிட்டு வர நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் நம்ம கம்மி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவங்க நடுவில் ஒரு இடத்துல ஸ்டாப் போட்டாங்க. இதுதான் நம்ம ஏசிடிசியில் வந்து பஸ்ஸு. அங்கே இவங்க நிறுத்தின ஸ்பாட்டில் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீ அடிச்சோம், அப்படியே குழந்தைங்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்தோம். ரெஸ்ட் ரூம் தான் நல்லா க்ளீனாக தான் இருந்தது. திரும்பி அங்கேருந்து கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வியூஸ் ரசிச்சுக்கிட்டு அப்படியே பாருங்க மஞ்சள் வெயில் மறையுதுன்ற மாதிரி லைட்டாக எப்படி மறையுது பாருங்க சூரியனை. இது ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறத விட அந்த பஸ்ஸில் இருந்து பார்க்கும்போது நேரடியாக அது ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணி அது மேலே ஒரு ஆரஞ்சு கலர் கோடு மாதிரி அப்படி லைட்டாக அதுக்கு மேலே வாங்கணுங்க. அந்த 3த்தையும் பார்க்கும்போது ஒரு ஓவியம் மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த இடத்துல பாருங்க உப்பு ரெடி பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்கு, அதெல்லாம் உப்பு ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு வச்சிருக்காங்க. அதை கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு அதை வேறு எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டு அதை சுத்தப்படுத்தி எடுத்துட்டு வராங்க. ஒருத்தர் சொன்னார் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த இடத்துல இருக்கிற உப்பு தான் அதை அப்படியே சேல் பண்ணுவாங்க, இல்லை கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தம் பண்ணி சேல் பண்ணுவாங்க. எப்படின்னு நம்மளுக்கு புரியல. ஆனால் சுத்தம் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க. பாருங்க அதெல்லாம் விவசாய நிலம் மாதிரி எப்படி இருக்கு. அது உள்ள தண்ணி அப்படியே நிற்க வச்சுட்டா உப்பு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியல. அவர் பக்கத்தில் இருக்கிற சொன்னதால நம்மளுக்கே தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருப்பாங்க அப்படியே சூரியன் பாருங்க, அந்த வியூ பாருங்க வேற லெவலாக இருக்கு. அப்படியே நம்ம பாண்டிச்சேரி உள்ள என்ட்ரு ஆயாச்சு. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஒயின் ஷாப்லாம் வேறு லெவலில் லைட்டிங் போட்டு பாரே தான் இருக்கும். பாண்டிச்சேரி என்ட்ராகும் போது இந்த மாதிரி இருக்கும். பாண்டிச்சேரின்னு போட்டு அப்படியே நம்ம பாண்டிச்சேரி உள்ள வந்தாச்சு. நல்லா டிராஃபிக்காக இருக்கு பாருங்க, சென்னை மாதிரியே பாண்டிச்சேரியும். நம்ம பாண்டிச்சேரி உள்ள வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ டிராஃபிக்கு. அப்படியே நம்ம வந்த பஸ்லேருந்து இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறங்கிட்டு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபா தான். அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு பீச் அண்டை விட்டாங்க. ராட் பீச்சும் அப்படியே காந்தி ஸ்டாச்சுவும் பார்த்துட்டு நைட்டில் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி இன்னும் போய் பார்க்கலான்னு போனோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்களாம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தலையில் வச்சு லைட்டு வாங்கி கொடுத்து 2 பேருக்கும் வாங்கி அந்த பீச்சில் வந்து செம்ம காற்று ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்னை மாதிரி தான் வெயில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈவினிங் டைமில் நிறைய மக்கள் வந்து இந்த பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே போனது நல்லா ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் குழந்தைங்களோட அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்பி மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணலான்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் காலனின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடுங்களாம் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். அங்கேருந்து கொண்டு நடந்து வந்து இந்த மாதிரி ஷேர் ஆட்டோவில் மறுபடியும் ஏறிட்டோம். மறுபடியும் 10 ரூபா கொடுத்தா உங்களை எடுத்து வந்து பஸ் ஸ்டாண்ட் விட்டாங்க. நம்ம 2வது நாள் சிதம்பரத்துக்கு கிளம்பணும் இல்லையா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அந்த காலத்துக்காக நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து ஸ்டே பண்ண வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷேர் ஆட்டோ வித்தியாசமாக இருக்குது. பாண்டிச்சேரியில் மட்டும் நம்ம பார்க்க முடியும். இது வந்து நம்ம இருந்த ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் சண்முகா ஆவரேஜாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரூம் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 800 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. 800 ரூபாச்சு. ரூம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ரெஸ்ட் ரூமில் உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேன் ஒன்று எடுத்து வச்சாங்க. நாங்கி ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல நம்ம பஸ் ஏறணும் பக்கத்தில் இருக்கணும் காரணத்துக்காக இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணுவோம். தூங்கி எழுந்திரிச்சாச்சு. 2வது நாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பி சிதம்பரத்துக்கு கிளம்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஃப்ரூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் ஜெயக்குமார் அப்படின்ற ப்ரைவேட் பஸ்ஸில் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி கடலூர் போய் கடலூர்லேருந்து சிதம்பரம் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இப்போ நம்ம கிளம்பியாச்சு.
இது வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்களோட பிளான் வந்து சென்னையிலிருந்து பிச்சாவரம் போய் பார்க்கணும் ஐடியா தான். ஒரு நாள் வந்து பாண்டிச்சேரியில் ஸ்டே பண்ணிட்டு 2வது நாள் காலையில் இருந்து ஃபேமிலியோட கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட ஒய்ஃப் என்னோட 2 குழந்தைங்க ஒரு ட்ரிப்பு கிளம்பி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிச்சாவரத்தை ரீச் பண்ண போயிட்டு இருக்கோம். அப்படியே பாருங்க, பாண்டிச்சேரியில் பிரிட்ஜ் வந்து இந்த மாதிரி செம்ம வியூ கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்காங்க. பாண்டிச்சேரியோட பஸ்ஸும் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் எங்களால் ட்ராவல் பண்ண முடியல. அதுலேயும் ட்ராவல் பண்ணியிருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம போகிற இந்த டைமுக்கு அந்த பஸ் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். கிடைச்சிருந்தா அதுலேயும் போய் ட்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்த வாட்டி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரிட்ஜெல்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குது. அந்த பிரிட்ஜ் வந்து யூசேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், புது பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. அது பழங்காலத்து பிரிட்ஜ் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே அந்த பஸ் நல்லா தரமாக அடிச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பாண்டிச்சேரி இன்னும் நம்ம தாண்டல. இதுதான் அந்த பாண்டிச்சேரி தாண்டக்கூடிய இடம். இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. பாண்டிச்சேரி எல்லாம் முடிவு. இதை தாண்டி சொன்னால் நம்ம கடலூரில் என்ட்ரு ஆகிட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாண்டிச்சேரியை விட்டு வந்தாச்சு. பாண்டிச்சேரி உள்ள எந்த விதமான கம்பெனி இந்த ஃபேக்ட்ரி எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த இடத்துல இருக்க எந்த இடத்துல தண்ணி எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது. நல்லா அந்த ஏரியாலாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல எந்த விதமான கழிவு வர கம்பெனி எதுவும் இல்லாத காரணத்துக்காக. பாருங்கள், நம்ம கடலூரில் என்ட்ரு ஆயிடுச்சு. இந்த பிரிட்ஜில் எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு கடலூர்ல இருந்து சிதம்பரம் போகிற ரோடும் வேலை நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குட்டி பையன் தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூரத்தில். நாங்கள் அப்படியே இந்த ரசிச்சுட்டே அப்படியே போயிட்டே இருக்கோம். அப்படியே அவங்க இன்னொரு பஸ்ஸில் மாற்றி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கனெக்டிங் பஸ் தான் இது. இந்த பஸ்ஸில் வந்து ஆஃப் டிக்கெட் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைக்கு 3 பேருக்கு வந்து டிக்கெட் 77 ரூபா வாங்கிட்டாங்க. 210 ரூபா ஆச்சு நம்மளுக்கு பாண்டிச்சேரியில் இருந்து சிதம்பரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய பஸ் சென்னைக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ் கன்ஃபார்மாக இருக்குது. அப்படியே அங்கே இறங்க முன்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ஒரு வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அப்படியே ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். ஒரு லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தரமாக இருந்தது இந்த ஹோட்டலில். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெஸ்ட் ரூம் இருக்குது. நல்லா க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சாப்பாடும் தரமாக இருக்குது. ரொம்ப சூப்பரான சாப்பாடு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிதம்பரத்தில் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கினோடனே ஸ்ரீ அஷ்ரா பவன் எங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களே காமிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபுட்டு சூப்பராக இருந்தது. அப்படியே அங்கேயே கேட்டு நம்ம பிச்சாவரம் போகணுன்னா பஸ் கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்ட உடனே ஒரு ப்ரைவேட் பஸ் இருந்தது. அங்கேருந்து நம்ம அது ஏரியாச்சு. அவங்க ஒரு கிராமம் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வழி. அதில் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. சைடில் நீங்கள் ஜன்னல் சைடில் உட்காந்து கொஞ்சம் பார்த்து உட்காருங்க. முள்ளும் அடிக்கிற மாதிரி இருக்குது நம்ம மேலேயே. அந்த மாதிரி இருக்குது அந்த ரூட்டு. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 டிக்கெட் வாங்கணும். 75 ரூபீஸ் ஆச்சு. அப்படியே அவங்க ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைவேட் பஸ்ஸில் செம்மையாக பாட்டு கிட்ட போட்டு என்ஜாய் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கிள்ளை அப்படின்னு ஒரு ஊர் வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஊர் தான் நம்ம போனோம். அந்த ஊர்லேருந்து பிச்சாவரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில். ஆனால் நம்ம போக வேண்டிய ஊர் வந்து டிக்கெட் கொடுக்குறதுல வந்து கிள்ளை அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. நம்ம போக வேண்டிய இடம் வந்து லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு பிச்சாவரம் அந்த போட்டிங் போகிறோம் இல்லையா, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி நிறுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிக்கெட் வாங்குற இடத்துக்கு ஒரு 3 ஸ்டெப்பு ஒரு 10 அடி வச்சாலும் நம்ம போய் டிக்கெட் வாங்குற இடத்துக்கே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. வண்டியில் வந்து லோக்கல் மக்கள் வந்து அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏதோ பொருள் எடுத்துகிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். சைடில் அந்த ஊர் மீனவ மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரம் வந்து ரைட் சைடில் தண்ணி அப்படி போகிற மாதிரி போட்டு அப்படியே அவங்க எடுத்து நிறுத்துற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி இந்த மாதிரி வந்துருக்கு தண்ணி. பாருங்கள், மீனெல்லாம் காய வச்சுருக்காங்க. அங்கே ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ரூம்ஸும் இருக்குது, கவர்மெண்ட்டோட ரூம்ஸும் இருக்குது, ஸ்டே பண்ணுற மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு சாப்பாடு வசதிக்கும் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஸ்நாக்ஸும் கிடைக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு தடவை பிச்சாவரம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிச்சாவரத்தில். நீங்கள் பார்ட் 2 வீடியோ இதோட தான் என் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிச்சாவரம் வந்தாச்சு. நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிச்சாவரம் போயிருந்தோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு தமிழில் வந்து சதுப்பு நில காடுன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே 2வது பெரிய சதுப்பு நில காடுகள் சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது, பிச்சாவரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நான் ஃபேமிலியோட போயிருந்தேன். அங்கே ஒரு போட்டுக்கு வந்து துடுப்பு படத்துக்கு வந்து நம்ம 450 ரூபா கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு 4 பேர் போகலாம். அதில் நம்ம முதல்ல கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு நம்ம போட்டில் ஏறியாச்சு. இது அந்த இதில் மோட்டர் போட்டுனா ரொம்ப தூரம் போகுங்களா? இல்லை அவ்வளோதான். இதில் ஒருத்தர் இறங்கி அப்படியே இது போட்டாங்க, வலை போட்டாரு. அதான் இறங்கி அப்படி போகிறாங்க. அந்த சைடு போனால் ரொம்ப ஆகும். गुलाब जामुन मैं रूम में जंगल के अंदर
உலகத்துல ரெண்டாவது பெரிய சிலை. எதுக்காக மெயின்டைன் பண்றாங்கன்னா 2004 சுனாமி வந்து பாத்தீங்கன்னா வேக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சாத்தூர் மாதிரி பழைய என்ன சீட் பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த மூணு தண்ணி அப்போ ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து தானே கீழே வந்து இந்த சாப்பாடு போய் பார்த்தீங்கன்னா மணல் செட் ஆகும். செட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வளரும். பெங்களூர் காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து நிறைய நாய் காட்டுக்குள்ள காட்டெல்லாம் ஸ்னேக் இருக்கு. ஸ்மால் ஸ்னேக் apa udah kabar enggak? ஸ்னேக்ஸ் ஹேகர் டிஸ்னே நம்ம யாரு பேரண்டா நீங்க கண்டு டிஸ்னே Tapi paling kuta berapa dengan wahai? ஓட் போல்ட் நீர் நாய் ஹேகர் Ni naik kata? அதான் வாட்டர் வந்து வாட்டர் ஏறும் Tapi tiger police. பூரா ஒரு ஆமா போட்டுருந்தாங்க ஒரு பார்த்தீங்கன்னா கடல் வரும். கடல் ஓரத்துல அவங்க காய் வந்து கரை அந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஃபாரஸ்ட் ஆள் அந்த மாமிகள் வந்து பேட்டன் காய் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வச்சிருக்கியா அதனால நோண்டியல் முடிச்சு அவங்க பாதுகாக்கலாம் எடுத்து குடிச்சோம் என்ன பண்ணா பெரிய இப்போ நாங்கள் காமெடி போட்டு அது முக்கியமாக இருக்கு காமெடி போட்டு அதுவாக குறிச்சி குறிப்பிட்ட லெவல் வரும்போது ஃபாரஸ்ட்டை இங்கே இன்கம் பண்ணிடுவாங்க. இன்கம் பண்ணாமல் ஃபாரஸ்ட் போய் எடுத்து கடல் வருவாங்க. Abah, bah kata dia gitu tengah pacaran enggak? Bah, kata dia gitu tengah pacaran enggak? ஓ திஸ் இருக்கு யாரா பெரிய மனுஷன் நடக்குமா Ya, mau pocing jadi animal. Ni jangan warna kayak kerja. எல்லாமே இருக்கு சார். ரோட்டுக்கு மேலே கீழே Cari. யார் மசல் கூட்டதா சார் நீங்க ஆமா தம்பி இதுக்கு மேலே கீழே ஓட் வைஸ் ரசனை கதா நிறைய வித்தியாசம் பாருங்க வரும்ல அது மாதிரி சீசன்ல அதிகமாக டிஃபரெண்ட் நீர் நாயின்னு சொல்லிட்டீங்க அதுக்கு என்ன நீர் நாய் எங்க இருக்கு அது நம்ம போற சத்தத்துக்கே மாத்திடுவாங்க என்ன Pambu? பாம்பு பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி லெவல் குறையும் போது தான் பாம்பு Pambu nyicil pernah mandi ya? கவனம் Pambu, pambu, pambu ku nyicil mana kata? சூப்பராக ஸ்விமிங் பாம்பு Tapi, kita tuh di sini pambu. Aku jangan five minutes. இது நடுவுல இப்படி வழி இருந்தா நீங்க ரெடி பண்ணதா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே இருக்கு Jauh ya? டேக் கண்டிஷன் Jauh ah? இது வந்து குட் போயிடு ரெடி பண்ணிட்டு வந்து சார் பிரசன்ட் வீடியோ ஹேவ் Pak, क्या कर गया है? वो बता दे कई सारे झाड़ हैं ऐसे ले जा. மாவு கொஞ்சம் மேல போட்டு गिरा देंगे गिर जाएंगे ना आलू दबा लो இது கதை சொன்னீங்களே சின்ன சின்னதா இருக்கு போட்டோ வேற தப்பா போட்டுருக்கீங்க அது ரூட் பார்த்தீங்கன்னா கீழே மேலே வரும் பிரிச்சு கொடுத்து அதெல்லாம் சுவாசிங்க இதுக்கு ரூட் வந்து மேலே கீழே இந்த செடி பார்த்தீங்கன்னா வாய்க்க ஒரு பகுதியில் மட்டும் ஒரு சைடு டிஃபரெண்ட் வேற மாதிரி அதோட வேர் வந்து மேல வரும் மூச்சு விடுறதுக்கு நம்ம கீழே மேலே Lepas tu dapat terbaik tadi. Buat kata buat Allah itu ni dia yang buat ini. वैसा जैसा लगेगा अपने खाली काम करो ம் क्या बोलते हैं डायरेक्ट चल रहा है அதான் அதிகமாக கம்மியாகிடும் ஈவினிங் கம்மியாகிடும் மார்னிங் கம்மி ஏறாங்க நம்ம எங்க கடலுக்கு போய் சேர்ந்தோமா ஈவினிங் தானா அது பாவி தான் அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி வந்து இப்போ ஒரு 2 அடி தண்ணி ஏறி இறங்குதுன்னா அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 அடி தண்ணி அதிகமாகும் அமாவாசை பௌர்ணமி கம்மியாகிடும் அதே மாதிரி அதிகமாகும் ஒரு வாரத்துக்கு தண்ணி லெவல் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நாட்கள் அதிகமாக தண்ணி லோ ஆகும் ஆனால் இது சுத்தமாக ட்ரை ஆகாது சுத்தமாக ட்ரை ஆகும் கொஞ்சம் நாள் கம்மியாக தான் இருக்கும் ஒரு அடி 1 அடி தண்ணி லெவல் அப்படியே இருந்துதான் இருக்கும் Itu kira tu baru. Ini bukan lagi. இப்போ ஆனால் உங்களுக்கு போட்டிங் பண்ண முடியாது அந்த மாதிரி கம்மியாக சமயத்தில் நாங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஆகும் நெக்ஸ்ட் மந்த் இதுலேயே தண்ணி லெவல் கொஞ்சம் குறையும் மே மாதம் சம்மர் டைம்னால தண்ணி லெவல் கொஞ்சம் குறையும் குறையும் போது பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டு பிளேஸில் வருவாங்க இதில் போகாது போட்டு இங்கே என்ட்ரன்ஸ்லேயே கட்ட ஆரம்பிச்சு Ni kalau apa? இந்த மாதிரி இருக்கும். चलो वाले चलो Ni hari ni kalau apa? நான் அது எடுத்துக்கீங்களா Mau apa bahasa? Saya putah. ए फोन जैसे Eh, இந்த பத்தா பத்தா
கூப்பிட்டு இந்த பூ பூக்கும் பூ கூத்து இந்த காய் காய்ச்சி இந்த காயில இருந்து இடம் வரும் இந்த ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு லெவல் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டேஷன் அந்த பகுதிக்கு சொல்லிட்டு இது வந்து இது முக்காத்தியா இது தானே கட்டிட்டு வந்து இடையில கொடுத்து வரும் அம்மே மந்திராவா ஃபாரஸ்ட் அம்மே மிமி ஜங்க வருமா அந்த மாதிரி வச்சா அது கடலில் வச்சா வந்துடும். வாய்க்கா மாதிரி வெட்டி பானில் வச்சு வெட்டி வாய்க்காவோட வாரம் பகுதி 2 வாரம் பகுதி நட்டு ஃபாரஸ்ட் அப்போ உள்ள வந்து சீடு வைப்பாங்க அம்மே कहनी है क्या वो मिमी जंग मरता அப்புறம் அங்க நிக்கிற நிறைய நமக்கு अब नमक कर लेता है मैं जगह जगह नीचे डालूं मैं वाइट को नहीं लेके से डब्बा दियो वाइट காட்டால அதுக்கு மண்ணை எடுத்து தரணும் डब्बा में देना हम लेके डब्बा लेके मैं वाइट को ऊपर चलिए पड़ा அந்த கடல் அலையா மண்ணரிப்பை தடுத்துரும் அப்படி சொன்னாங்க என்ன வந்தா இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்தோம் வேறு அந்த மரத்தோட பேர் என்ன சொன்னீங்க? மேங்கோ ஃபாரஸ்ட் மேங்கோ ஃபாரஸ்ட். அது அந்த मैंगो அதில் நீங்கள் இந்த செடி இந்த பக்கம் இன்னொன்று இருக்குன்னு சொன்னீங்களா? அதோட பேர் டோட்டலாக சொல்லுவாங்க மரம் பார்த்தீங்கன்னா அலையத்துக்காங்க என்ன சொல்றீங்க? அலையா காடு. बहुत तोड़ता है உங்களுக்கு சேலரி எப்படின்னா? जानता कुछ को नहीं जानता कुछ ठीक है ஆமாம் ஆமாம் அந்த போட்டு போடுறீங்க தெரியுது பாருங்க நல்லா இல்லையா? மோட்டர் போட்டோட இது வச்சு பிரச்சனை ஒன்று போடுங்க நீ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த படகு ஓட்டவர் அந்த ட்ரிப்பை முடிச்சு நம்மள இறக்கி விட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் வாயாலேயே அங்கே என்னென்ன விஷயம் என்னென்ன டீட்டெயில் எல்லாம் சொன்னார். அவருக்கு தெரிஞ்ச விஷயம் இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருக்குது. இந்த சதுப்பு காடுகளை பயணம் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜெஃபிஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு தடவை இந்த பிக்சர் வந்து பாருங்க. சூப்பரான ஒரு அனுபவம், நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வரணும்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். சிதம்பரம் ரீச் பண்ணிட்டீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே சிதம்பரம் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்து நீங்கள் ரீச் பண்ணிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜெஃபிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பிச்சாவரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இது வந்து சிதம்பரம் சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம். அலையாத்தி காடு அப்படின்ற கூட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளில் நம்ம சென்னையிலேருந்து இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸும். இங்கே நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டோக்கன் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த டோக்கன் நம்பர் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்கு நடுவில் இந்த பக்கம் செடிங்க, அந்த பக்கம் செடிங்க, அது நடுவில் போட் போகிற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த இயற்கை அழகை பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு, வெயிட் பண்ண சொன்னாங்க. அது வரையும் அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அப்படியே 10 ரூபா கொடுத்தா ஒரு ஆளுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறி பார்க்கலாம். வியூ பாயிண்ட்டே வேறு லெவலாக இருக்குது. மேலே ஏறி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதையும் போய் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு 10 ரூபா. நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். குழந்தைக்கு டிக்கெட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 30 ரூபா கொடுத்தோம். 4 பேரும் போய் மேலே ஏறி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடம். அங்கே வியூ செம்மையாக இருந்தது பார்க்கவே. காற்றும் வேறு லெவலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஒரு 30-40 அடி ஹைட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், அங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குழந்தைங்க ஒரே கலாட்டா ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து போட்டிங் கிளம்புறது போகிறது எல்லாம் தெரியுற மாதிரி இந்த டவர் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது மேலே ஏறி பார்க்கும்போது. பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட் எவ்வளோ அருமையாக தெரியுதுன்னு. இந்த 2 போட் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஸ். எதுனா ஆக்சிடென்ட் எதுனா ஆச்சுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஆளுங்களை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த 2 போட்டிங் எனக்கு வச்சிருக்கிறது. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் தசாவதாரம், அப்புறமா விஷாலோட படம் வந்து துப்பறிவாளன், அதெல்லாம் இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. நிறைய படம் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் படம், தெலுங்கு படம், ரொம்ப நிறைய படம், இந்தியாவில் இருக்க நிறைய திரைப்படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. எத்தனை வண்டிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங், 3 வீக்கில் வந்து பார்க்கிங்கும் இருக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏரியில் போட்டிங் போயிருப்போம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பீட் போட்டில் போனீங்கன்னா அது ஒரு அனுபவமாக இருக்கும். நாங்கள் வந்து துடுப்பு படகுல போனோம். இது ஒரு அனுபவமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். துடுப்பு படகுல போனீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கால்வாய் மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன இடத்துலலாம் பூந்து போவோம். செடிங்கெல்லாம் நம்ம கைக்கு நம்ம மேலே படுற மாதிரி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பீட் போட் கிளம்புது பாருங்க. ஸ்பீட் போட்டு செம்ம வேகமாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீட் போட்டில் போனோம்னா 650, 6 பேருக்கு எல்லாம் ஒரே ரேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். துடுப்பு படகுல போனால் 4 பேர் 450 ரூபா. பாருங்கள், அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இந்த சதுப்பு நில காடால் உங்களுக்கு சுனாமி பாதிப்பு அவ்வளோவா இல்லைன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம துடுப்பு படகு கிட்ட வந்தாச்சு. ரோல நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நம்பர் வர வெயிட் பண்ண பிறகு அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டு நம்ம உள்ள வந்து அப்புறமா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 5 ரூபா கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு 4 பேர் 20 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு நம்மள அப்படியே போட்டில் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. அவர் வந்து நிறைய டீட்டெயிலாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நான் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். அவர் பேசுறதை வச்சு. இங்கேருந்து
இந்த மாதிரி செடியோட விதை எடுத்துகிட்டு போயிட்டு பாண்டிச்சேரியிலையும் இதே மாதிரி செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது வந்து மனிதர்களால் செய்யப்பட்டது. இது வந்து இயற்கையாகவே இந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உலகத்திலேயே இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு 2வது பெருசு நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் பிச்சாவரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையிலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக சிதம்பரம் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். இதை வந்து ஒரு தடவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் நம்மளுக்கு நிறைய டீட்டெயில் கொடுத்துட்டே இருந்தார். அவருக்கு வந்து ஒரு இப்போ எங்கள் 4 பேர் கூட்டிட்டு போனேன். ஒரு தடவை போயிட்டு வந்தால் அவருக்கு வந்து 90 ரூபா கிடைக்குமா. நம்ம அங்கே 450 கட்டுறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து 90 ரூபா அதில் கொடுப்பாங்க. மீதியெல்லாம் கவர்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அரசாங்கம் தான் நடத்துது இந்த போட்டிங்கை. அவர் அப்படியே பேசிட்டு ஜாலியாக போயிட்டு வந்தார். இந்த இடத்துல படம் ஷூட்டிங்லாம் நடந்தது. இந்த மரங்கள் வந்து இயற்கையாகவே வந்தது. அதுவே வந்து அந்த படம் காய் எதுவுமே வராது, வெறும் விதை மட்டும்தான் வரும். வந்து அப்படியே பக்கத்தில் இன்னொரு செடி முளைக்கும், அப்படியே முளைச்சிட்டே இருக்கும். அப்புறமா வந்து இது வந்து மே மாதம் லாஸ்ட்டில் தண்ணி கம்மியாச்சுன்னா போட்டிங் நம்ம இந்த மரத்துக்கு நடுவில் போக முடியாது, வேறு வழி மாற்றி விடுவாங்க. அப்புறமா வந்து அவர் என்ன சொன்னார், தண்ணி கம்மியானா நிறைய பாம்புங்க தெரியும், பாம்புங்கள் அதிகமாக இருக்கும்னு சொன்னார். வேறு வனவிலங்குகள் அவ்வளோவா நம்ம போகிற சத்தத்துக்கு அது மறைஞ்சிரும்னு சொன்னார். உள்ளே போனோடனே சத்தமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சைலண்டாக இருந்தது. நம்ம பேசுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே. அந்த துருக்கு போகிறார் இல்லையா, அதுதான் சத்தம், வேறு ஒரு சத்தம் கூட கிடையாது. பறவைகளும் உள்ளே இருக்குது, சைலண்டாக உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரத்தோட விழுதுகள் நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை சொல்கிறாரு, அதோட வேறு பாதி வேர் வந்து மேலே இருக்கும், இதோட மூச்சு விடுமா, அதனால அந்த மரம் அந்த மரம் அந்த செடி வந்து வேர் வந்து உள்ளே இருக்கும், பாதி வேர் வந்து சுவாசிக்கிறதுக்காக மேலே இருக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது உள்ளே போனோடனே வேறு உலகத்துக்கு வந்து மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அனுக்குண்டா அந்த படத்துலலாம் நம்ம பார்த்துப்போம் இல்லையா, ஒரு ஆற்று உள்ளே போவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் மரம் இருக்கும், சைலண்டாக இருக்கும். ஆனால் பயம்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நம்மளை சேஃப்டியாக தான் கூட்டிட்டு போகிறாங்க. டேஞ்சர் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. இப்போ ஒரு அகலமான வழியில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதில் வந்து அவங்க 100கணக்கான கால்வாய் இருக்குன்னு சொல்கிறாங்க. கால்வாய்னா இப்போ நம்ம போகிறோம் இல்லையா வழி, அதுல இருந்து சின்னதாக பிரியுது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அதாவே இயற்கையாகவே இருக்கிறது, செயற்கையாக இவங்க ஒன்று கூட செய்யலை, எல்லாமே அதுவே இயற்கையாகவே அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் தூரம் போனது இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு வழி போகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த வழி போனாலும் ஒரு அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கம் ஒரு வழி வரும். அதே மாதிரி நிறைய கால்வாய் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு தெரியாது, அவங்க கூட்டிட்டு போச்சுன்னா கூட்டிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர் எந்த வழியில் கூட்டிகிட்டு போனாரோ அந்த வழியிலே நாங்கள் போய் அப்படியே சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க போகிற ரூட்டு சேஃப்டியான ரூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பக்கம் கூட்டிகிட்டு போங்க, அந்த பக்கம் கூட்டிகிட்டு போங்க அவங்க சொன்னால் அந்த பக்கம் எப்படி இருக்கும்னு பயந்துனாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் போங்க அப்படின்னு நாங்கள் அவளை சொல்ல, அவர் எப்படி கூட்டிகிட்டு போனாரோ அந்த வழியாகவே நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரம் போக போக அந்த மரம் செடியெல்லாம் நம்ம நிறைய வர மாதிரி இருக்குது. அவருக்கு ரொம்ப தூரம் அப்பப்போ ரெஸ்ட் கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ், கைக்கு ரொம்ப நேரம் கொடுக்க போட முடியல. அந்த படத்தில் கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு அங்கெல்லாம் சேலரி எல்லாம் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனீங்கன்னா உங்களால் முடிஞ்சது, நீங்கள் இவ்வளோ தூரம் போகிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணி அவங்களுக்கு ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க, அவங்க கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அளவு வந்து காலையில் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாயந்தரம் கம்மியாகும். நாங்கள் போனது ஈவினிங் டைம். அங்கே பாருங்கள், அந்த செடியில் பாருங்கள் ஒரு அடிக்கு அப்படி கம்மியாக இருக்குது, அந்த ஈரப்பதம் அதில் தெரியுது. அதான் அவர் சொன்னார், அமாவாசையில் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி, ஒரு அடி 2 அடி அதிகமாகிடுமா. அதுக்கப்புறமா வந்து அமாவாசை முடிஞ்ச அப்புறமா 2 அடி கம்மியாகும். அது எப்படி உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி செடி நினைஞ்சிருக்கும், அப்படியே தண்ணி உள்வாங்கிடும், கடலில் சேர்ந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சதுப்பு நில காடுகள். இப்போ பாருங்கள், போக போக மேலெல்லாம் செடி வந்து அப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஒரு இடத்துல நம்மளுக்கு படுற மாதிரி வருது, நம்மளுக்கு படுற மாதிரி வந்தால் குஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல ஒரு போட்டு போகிற மாதிரி தான் இடம் இருக்குது, 2 போட்டு வரும்போது படுத்துப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், அந்த கிளையெல்லாம் அப்படி ஈஸியாக நம்ம உட்காந்துட்டு எப்படி தொடர்ந்து இருக்குது. நம்மள வந்து அதுக்குள்ளே 2 கிலோமீட்டர் சுற்றி காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 1 hour டைம் எடுத்துப்பாங்க, 1/2 hour போகிறதுக்கும் 1/2 hour வரதுக்கும். அப்படியே நம்ம அதுக்குள்ளே சுற்றி பார்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க, இதை தாண்டி போகிறது சேஃப்டி இல்லைன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேருந்து நீங்கள் இன்னொரு 300 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறோன்னு நம்ம லெஃப்ட் சைடில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது உள்ளே நம்ம அதை தாண்டி போகல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போர்டு வச்சிருக்காங்க, அது வரையும் உங்களுக்கு அளவுன்னு சொல்லியிருக்காங்க. அது வரையும் போயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம். அங்கே 5 minutes அவர் பிரேக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம லெஃப்ட் கூட்டிட்டு வந்தார். அதை தாண்டியும் போகலாம், இவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், சேஃப்டியாக கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அங்கே போர்டு வச்சிருக்காங்க, போகக்கூடாதுன்னு, எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் நாங்கள் போகல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அது வரையும் ஸ்டாப்பு. 10 போட்டு வந்தால் ஒருத்தர் 2 பேர் அது மாதிரி போகிறாங்க.
இது எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணி அப்படியே கிளம்புறாங்க. அது உள்ள இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த அலையாத்தி காடுகளை நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேங்கோ ஃபாரஸ்ட் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை பார்க்கறதுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்க வெளிநாட்டில் இருந்து. எங்கெங்க இருந்தோ நம்ம இது 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வச்சு நம்ம பார்க்கலன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? எங்கெங்க இருந்தோ வந்து பார்க்குறாங்க. நம்மளும் ஒரு தடவை பார்த்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க போட் இந்த மாதிரி பக்கத்தில் போகும்போது இடிச்சிக்கிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க துடுப்பு மடக்கிறாங்க. துடுப்பு மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இன்னொரு படகு கவுத்து விட்டுருவோம். பக்கத்தில் வரும்போது துடுப்பு வந்து நேராக்கி விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து நம்மளை பொறுமையாக இவர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த அலையாத்தி காடுகளால் மண்ணரிப்பு தடுக்கும். இன்னும் நிறைய சுனாமி கடல்ல இருந்து எதனா ஆபத்து வந்தால் அந்த ஊரை காப்பாற்றும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இது வந்து மீனவர்களுக்கு ஒரு தொழிலாக இருக்குது. இதில் வந்து மீனவர்கள் வந்து அந்த லோக்கல் ஊர் மக்கள் வந்து மீன் பிடிச்சி மீன் விற்கிறாங்க. இது நிறைய பேருக்கு உதவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை எவ்வளவோ கொட்டி கொட்டி கொடுக்குது. அதை ஒழுங்காக பாதுகாக்காம மனிதர்கள் தான் இயற்கையை அழிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப அழிக்க இயற்கை வந்து மனிதர்களை அழிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிலநடுக்கமா சுனாமியா அப்படி மாறி நம்ம இயற்கையை நல்லா பார்த்துக்கிட்டா அதுவும் நம்ம நல்லா பார்த்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருது அதனோட வேருங்க. உள்ள வியூஸ்லாம் தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை செம்மையாக ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல அந்த செடிங்கெல்லாம் எப்படி வருதுன்ற அதோட வேர் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மரங்கள்லாம் இந்த மாதிரி வேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அவர் சொன்னார். அவர் எடுத்து நம்மளுக்கு காமிச்சார் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் மாதிரி இருக்குது. அது மேலே ஒரு பூ வந்திருக்கு பாருங்கள். அவர் எடுத்து இது மரத்தில் இது மட்டும் தான் வரும். அதுக்கப்புறமா வந்து இது அப்படியே போய் மண்ணில் போய் சொருகிட்டு அப்படியே மரமாக உருவாகும். வேறு எதுவுமே பூ காய் மனிதர்களுக்கு உபயோகப்படுற சாப்பிட்ற மாதிரி எந்த பொருளும் இதில் இருக்காது. இது அப்படியே இன்னொரு மரத்தை மட்டும்தான் உருவாக்கும் அப்படின்னு கிளியராக சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்கிறது. அப்புறமா அந்த இடத்துக்கு பொறுமையாக நம்மளை கூட்டிகிட்டு போனார். அப்படியே ஒரு பிரேக்குக்காக இன்னொரு இடத்துல மரத்தை நிறுத்தினார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேரை அப்படியே பிடிச்சிட்டு அப்படி நிறுத்தினார். அங்கே நான் படம் ஓட்ட முடியும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். சரி ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். பாருங்கள் அவர் எனக்கு பின்னாடி உட்காந்து அந்த துடுப்பை கொடுத்தாரு. ஆனால் நம்மளால் சரியாக போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுது. சரி சும்மா ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். விஷ பரீட்சை வேணான்னு அப்படியே நம்மளோட ட்ரிப்பு முடிஞ்சது. நம்மளை போய் இறக்கி விட போனார். ரொம்ப சூப்பராக பழகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கிற மக்களை நம்மளை கூட்டிகிட்டு போகிறவங்க ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க. நல்லா பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த ட்ரிப்பை நம்ம முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அந்த போட்டில் இருந்து இறங்க போகிறோம். அவர் இறக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் என்ன சொன்னார், நான் இறங்கி பிடிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க, முன்னாடி ஆர்வமாக இறங்கிறாதீங்க, சாஞ்சிரும் போட்டு ஒரு ஆள் இறங்கிங்கன்னா 3 பேர் விழுந்துருவீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். குழந்தைங்க சொல்லிட்டு இறங்கக்கூடாதுன்னு அவர் இறங்கி பிடிச்சாரு. அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக இந்த போட்டிங்கை முடிச்சுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வெளியே வந்து பார்த்தா இலவச பேருந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதில் ஏறிட்டோம். வரும்போது ஒரு ஆள் 25 ரூபாச்சு. போகும்போது என் மனைவிக்கும் என் பொண்ணுக்கும் டிக்கெட் கிடையாது, லேடிஸுக்கு ஃப்ரீ. அந்த பஸ் அங்கே இருந்தது. வரும்போது ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தோம், போகும்போது கவர்மெண்ட் பஸ் இருந்தது. அப்படியே நம்ம ஏறி சிதம்பரத்துக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சிதம்பரத்துலேருந்து சென்னைக்கு போனதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜஃபு ஷமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸு இல்லை எதுனா ஒரு சுற்றி பார்க்குற இடம் இருந்தால் போய் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிதம்பரத்துலேருந்து சென்னை எப்படி வந்தோன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சிதம்பரத்தில் சென்னை 3 பஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கிளாம்பாக்கத்துக்கு இருந்தது 2 பஸ், ஒரு பஸ் வந்து மாதவரத்துக்கு இருந்தது. இந்த பஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏறணும். சிதம்பரம் டு சென்னை, கோயம்பேடு வந்து அப்படி மாதவரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏரியாச்சு பஸ்ஸும் கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க. ஒருத்தருக்கு வந்து 220 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் டிக்கெட் வந்து 110 ரூபா. சின்ன குழந்தை டிக்கெட் இல்லை. அப்படியே நாங்கள் சிதம்பரத்துலேருந்து அப்படி பொறுமையாக கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் டிக்கெட் ப்ரைஸும் சேர்த்து உங்களுக்கு 550 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக சிதம்பரத்துலேருந்து சென்னைக்கு
தமிழ்நாடோட டிஎன்எஸ்சிடிசி வந்து ரொம்ப சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லோயஸ்ட் ஃபேரு, நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. செம்மையாக அடிச்சு எடுத்துட்டு வந்தாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோடனே இந்த மாதிரி ப்ளூ லைட் போட்டு விட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்க தூக்கிட்டாங்க. இது போட்டோடனே நாங்களும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு அப்படி இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காரு. நல்ல ஒரு 60-80 ஓடினார் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டைம் நல்லா ஈஸியாக தான் வந்தது. அப்படி சிதம்பரத்துலேருந்து கடலூர்லேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து அப்படி சென்னை. நல்லா வரும்போது வெளியே வியூஸ்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தூங்கணும் எந்திரிக்கணும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். கடலூர் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடலூர் வந்து பாண்டிச்சேரி கடலூர் ரெண்டும் பார்டர் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கோம். நம்ம கடலூர் ரீச் பண்ணியாச்சு. இது கடலூர் பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஒரு ரவுண்ட் போட்டுட்டு பஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எங்கே பார்த்தாலும் பார் விங் ஷாப் நிறைய போட்டுருந்தாங்க. பாண்டிச்சேரியில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாண்டிச்சேரியோட சென்னை சில்க்ஸ் குமரன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அங்கேருந்து மறுபடியும் வண்டி போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வரும்போது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. இந்த வண்டி வந்து எங்கள் சிதம்பரத்துலேருந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு எடுத்து போயிட்டு சென்னையில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டிரைவிங் பண்ணாரு, ரொம்ப சூப்பராக ஓட்டாரு. நடுவில் ஒரு ஸ்டாப்பும் போட்டாங்க. இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப்பு. எல்லாமே சரியான விலையில் விற்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அதிகமான விலையில் தான் இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. தனி பாட்டிலும் 20 ரூபா 25 ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அதிகமான விலை வச்சு தான் கொடுக்குறாங்க. நான் ஒரு டீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு ஒரு தனி பாட்டில் வாங்கிட்டு அப்படியே மறுபடியும் ஏறி நம்மளோட பயணத்தை தொடங்கணும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்திருக்கு. கொஞ்சம் லைட்டிங் இருந்தது. அந்த ஊர் வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த தமிழக விரைவு பேருந்தில் எங்களோட பயணம் வந்து அப்படியே தொடர்ந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சென்னைக்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மெட்ரோ வேலை நடைபெற்று இருக்கிற இடத்துல பைக் வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம இந்த கிண்டி பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. அங்கேருந்து நம்ம நேரம் இருக்கிறதால சடனாக அப்படியே எடுத்துக்கிட்டு வண்டியிலேருந்து இறங்கி ஒரு கால வரல நம்ம அப்படியே நம்மளோட டாடா நேரம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பாருங்கள் மேலே மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு. பின்னாடி பாருங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. அப்படியே அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் சென்னையிலேயே அப்படியே ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படியே அங்கே வண்டி எடுத்துகிட்டு கோசப்பூர் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே அங்கே பண்ணிட்டு 2 நாள் காலையில் இருந்து சத்திய வீட ரீச் பண்ணலான்னு அங்கே போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 12 மேலே ஆயிடுச்சு டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஃப்ரூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.